ஒன்பது மாதத்திற்கு பிறகு திரைப்பட படப்பிடிப்பில் கலந்து கொண்டார் நயன்தாரா. நடிகை நயன்தாரா தமிழில் கடைசியாக ஆர்யா கூட பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் நடித்தாங்க. அதே மாதிரி ஸ்ரீ ராமராஜ்யம் என்ற தெலுங்கு படத்தில் கடைசியாக நடித்தாங்க. இந்த ஸ்ரீ ராமராஜ்யம் படத்தோட ஷூட்டிங் கடந்த ஜூன் மாதம் நடந்துச்சு. படப்பிடிப்பில் கண்ணீர் விட்டு விடைபெற்ற நயன்தாரா பிரபுதேவா திருமணம் செஞ்சுக்க போற சொல்லிட்டு திரைப்படங்களுக்கு முழுக்க போடுறதாகவும் அறிவிச்சாங்க. இந்த நிலையில நடிகை நயன்தாராவும் நடிகர் பிரபுதேவாவும் திருமண பந்தம் நடக்க போறதா இருந்து சொல்லிட்டு அது பிரிஞ்சுட்டாங்க. மீண்டும் நடிக்க முடிவு செய்த நயன்தாரா தமிழ்ல விஷ்ணுவர்தன் இயக்கத்துல அஜித் ஜோடியாக ஒரு படத்தில் ஒப்பந்தமானாங்க. தெலுங்குல கிரிஷ் இயக்கத்தில் ராணா ஜோடியாக நடிக்கவும் கால் ஷீட் கொடுத்தாங்க. இதன் ஷூட்டிங் ஹைதராபாத்தில் நேற்று ஆரம்பமானுச்சு. கிட்டத்தட்ட 9 மாத இடைவேளைக்கு பிறகு கேமரா முன்னாடி நின்ற நயன்தாராவிற்கு அந்த படப்பிடிப்பு குழுவினர் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் நயன்தாரா ரொம்ப பூரிச்சு போனாங்களாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் கேமரா முன்னாடி நிற்கிறேன், சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஒவ்வொரு திரைப்படங்களும் நல்லா வரணும் அப்படிங்கிற வேண்டுதலோட முழுக்க இன்வால்மெண்ட்டோட ஈடுபாட்டோட நடிப்பேன். கண்டிப்பாக பல திரைப்படங்கள் நடிக்க கால் ஷீட் கொடுத்துருக்கேன். இந்த முதல் திரைப்படம் முதல் ஷூட்டிங் எனக்கு பெரிய ரீஎன்ட்ரியாக இருக்குது. ராணா கூட நடிக்கிற அந்த திரைப்படத்தை வந்து அஜித் நடிக்க போகிறேன், வெங்கடேஷ் கூட நடிக்க போகிறேன், நாகார்ஜுனா கூட நடிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நடிகை நயன்தாராவிற்கு தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. இதனால் ரொம்பவே உற்சாகமாக இருக்காங்களாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேமரா முன்னாடி நின்னதிலே அவங்களுக்கு பெரிய பூரிப்பாக இருந்துச்சா. அது மட்டும் இல்லாமல் இந்த காட்சிகளை எப்படி நடிக்கணும் டேரக்டரை கேட்டு ரொம்ப இன்வால்மெண்ட்டோட நடிச்சு கொடுத்தாங்களாம். நயன்தாராவிற்கு இந்தியா இன்ட்ராக்ட் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்.